பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக, காப்பாற்றுவாராக, கனப்படுத்துவாராக. நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், ஆண்டுடைய வார்த்தையை உங்கள் சமூகத்தில் நாங்கள் வைத்துக்கொண்டே இருக்கிறோம். நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே. நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன செய்யும், எங்களுடைய இந்த ஊழியங்கள் வளரும், பெருகும். எங்களுக்காக அதிகமாக நீங்களும் ஜெபிங்க. நாங்களும் அநேகருக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபத்தில் எங்களை தாங்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆண்டுடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளில் அவர் கொடுக்குற வார்த்தை என்ன என்றால், மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். இங்கே என்ன சொல்கிறது, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். ஹல்லேலூயா. இந்த நாளில் காலையில் என்ன செய்கிறாங்க, அதிகாலையிலே தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அதிகாலையில் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்ற வார்த்தையை இந்த மகதலேனா மரியாள் என்ன செய்கிறாங்க, தெரிந்து வைத்திருந்தாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவங்க வந்து யாருன்னு அந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்தில், அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தால் அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போனா பார்த்துக்கோங்க, மகதலேனா மரியாள் வந்து எப்படிப்பட்டவனாம், 7 பிசாசு பிடித்திருந்தவன். அவன் ஏன் அங்கே போனான்னு தெரியுமா? அந்த 1வது வசனத்துலேருந்து நம்ம வாசிக்கும் போது, கல்லறைக்கு அவள் என்ன செய்கிறா, புறப்பட்டு போனான். அவள் கூட 2 பேர் சேர்ந்து ஒரு 3 பேர் என்ன செய்கிறாங்க, கல்லறைக்கு போனாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மரியாள் பேய் 7 பேய், 1 பேய் இல்லை, 2 பேய் இல்லை, 7 பேய் பிடித்திருந்த அந்த மனுஷி வந்து எப்படி இருந்தாங்களாம், எப்படி இருந்திருப்பாங்க அவங்க சூழ்நிலையை நினச்சி பாருங்க. அவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கும் போது அவங்க வந்து என்ன செஞ்சிருக்க முடியாது, ஒரு நிலையாக இருந்திருக்க முடியாது. அந்த லேகியோன் பிடித்த மனிதனை பற்றி நம்ம வாசிக்கும் போது, அவன் சுயநினைவு அற்றவனாக இருந்தான். அவன் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தான். அவன் யாருக்கும் அடங்காதவனாக இருந்தான். அவன் வந்து எங்கே இருக்க மாட்டான், வீட்டில் இருக்க மாட்டான், வீதியில் இருக்க மாட்டான். அவன் எங்கே இருப்பான், கல்லறையிலே தான் இருப்பான். அவனோட குடியிருப்பு வந்து கல்லறை தான். அவன் என்ன செய்வான், தன்னைத்தானே கல்லை எடுத்து குத்தி என்ன செய்வானா, கிழித்து கொள்வான். ரத்த வெள்ளத்தில் தான் எப்போதுமே அவன் உடம்பு ஃபுல்லாக கிழித்து ஒரு மாதிரி தான் இருக்கும். அவன் யாருன்னு அவனுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ பிசாசு பிடித்த மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையே எப்படி இருக்குன்னா, ஒரு இருளாக இருக்கும். அருமையான தேவ பிள்ளை, இருள் நிறைந்து எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, அதாவது அவமதிக்கப்பட்டு யாருமே சேர்த்துக்கொள்ள முடியாத நிலைமையில தான் இந்த மகதலேனா மரியா இருந்திருப்பாங்க. அது 1 பேய் இருக்கிறவங்களவே இந்த காலத்தில் வந்து என்ன செய்ய முடியலை, ஏதாவது ஒரு பிசாசு பிடியில் அவங்க அப்படியே அகப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களை என்ன செய்ய முடியாது, தங்களோடு சேர்த்துக்கொள்ள முடியாது. அவங்களின் மித்தம் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கும். அவங்க சிலவங்க அவங்களுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருந்துச்சுன்னு சொன்னால், அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாலே அந்த வீட்டுக்கு சண்டை வந்துடும், அந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கும். அப்போ அவங்க யோசிப்பாங்க, இந்த பொம்பளையால் வந்துட்டு போச்சு, இந்த லேடி வந்துட்டு போனதுலேருந்தே நம்ம வீட்டுக்குள்ளே ஒரே சண்டையாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவங்கள என்ன செஞ்சுருவாங்க, அவங்கள வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க, சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் உலகம் வந்து அப்படி தான். உலகம் வந்து என்ன செய்யும், ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா, ஒரு குறையுள்ள மனுஷியோ தங்க கூட வைத்துக்கொள்ளவே மாட்டாங்க, சொந்தங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க, நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு நிலைமை பாருங்கள், 7 பிசாசு பிடிச்சிருந்ததுனால அவங்களோட நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் பார்த்தார், அந்த 7 பிசாசுகளை இவங்களை விட்டு அகற்றி இருப்பாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு சுய நினைவு வந்துருச்சு, ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் எங்கே போய் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், எனக்கு வாழ்வு எங்கே இருந்து வரும், நான் அனாதையற்று இருக்கிறேனே, என்னை சேர்த்துக்கொள்ள ஒருவர் இல்லையே, நான் அனாதையை போல இருக்கிறேனே, நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி அவங்களுக்கே அவங்களுடைய வாழ்க்கையே நம்ம பிறந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கலாய்த்து தவிதவித்து கிடந்த அந்த மனுஷியை ஆண்டவர் கண்டு அவங்ககிட்ட இருந்த அந்த பிசாசினுடைய தந்திர சூனியங்களை அழித்து, அந்த பிசாசினுடைய கிரியைகளெல்லாம் அழித்து, அவனுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் ஒன்றுமில்லாமாக்கி அவங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு ஆண்டவராக்கி விட்டார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இந்த அம்மா உணர்வடைந்து நல்ல ஒரு சிந்தனை உள்ளவங்களா நல்ல ஆன உடனே இவங்களுக்கு என்ன செய்ய முடியல, என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த ஒரு என்ன நல்லது எது கெட்டது, எப்படி வாழணும், இந்த உலகத்தில் எப்படி ஜீவிக்கணும் என்று ஒரு இனம் தெரியாமல் இருந்த அந்த அம்மாவுக்கு இதுதான் வாழ்க்கை, நான் தான் ஜீவன், நான் தான் உன்னை உயிர்ப்பிக்க வந்தேன், நான் தான் உனக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன், நான் தான் உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கேன், நான் உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் தான் பரலோகத்தினுடைய நான் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தேன். இப்படியெல்லாம் அவர் போதனைகளை கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாயிருச்சு. அதனால் இயேசுவை விடவே முடியல. எனக்கு வாழ்வு கொடுத்தவர் இவர் தான், என்னை வாழ வைத்தவர் இவர் தான், எனக்கு தெளிவு
தெளிவு வந்தது இவர்னால தான். தெளிவில்லாமல் கிடந்தேன், அந்தகார வல்லமையினால் கட்டப்பட்டு கிடந்தேன். ஆனால் இவர் எனக்கு தெளிவுபடுத்தி தெளிவான ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. எனக்கு குடும்பம் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்தாரு. நான் அவரால் தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். அவரால் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, அவரால் எனக்கு மதிப்பு கிடைச்சிருக்கு, மரியாதை கிடைச்சிருக்கு என்று சொல்லி பல விதத்திலையும் நம்ம என்ன செஞ்சாங்க, அவரை அண்டிக் கொண்டாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதே மாதிரி நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம். ஆனால் அந்த மகதலேனா மரியாள் நிறைய நன்மைகளை நம்ம அவர்கிட்ட பெற்றிருப்போம். ஆனால் அதிகாலையில் அவரை தேடுகிற உணர்வு யாருக்குமே இருக்காது. ஆனால் மகதலேனா மரியாள்கிட்ட இருந்த நற்குணங்களை பார்த்தீங்களா, எனக்கு வாழ்வு தந்தவர். அவர் என்ன செஞ்சுட்டாங்க, சிறுவையில் அறிந்துட்டாங்க. அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த காலகட்டங்களெல்லாம் எதையாவது இறந்துட்டாங்கன்னா 3ஆவது நாள் என்ன செய்கிறாங்க, கல்லறையில் போய் பால் ஊற்றுறதுக்கு போகிறாங்க. அது அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் வைத்திருக்கும் பொழுது அந்த 3ஆம் நாள் சடங்காச்சாரத்தை செய்வதற்காக இவங்க தூப வர்க்கங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு அந்த 3 பெண்மணிகளை என்ன செய்தாங்க, பேசிக்கிட்டே போகிறாங்க. அவங்க பேசிட்டு போன சம்பாசனைகளை பார்த்தீங்கன்னா, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். இவங்களுக்குள்ள கவலை பார்த்தீங்களா, எவ்வளோ கவலை. அப்படி பேசிட்டே போகிறாங்க 3 பேரும். ஐயோ, கல் ரொம்ப பெருசாக இருக்குமே, யார் நமக்காக இதை புரட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வாசனை பொருள்களெல்லாம் வாங்கி கொண்டு அந்த சடங்காச்சாரத்தை நிறைவேற்றுவதற்கு 3ஆம் நாள் சடங்காச்சாரம் யார் செய்வா, ரொம்ப நெருங்கினவங்க, ரொம்ப சொந்தக்காரங்க, வேண்டப்பட்டவங்க தான் செய்வாங்க. இந்த மகதலேனா மரியாள் அவளுக்கு வந்து யாருமே கிடையாதுங்க, நிராகரிக்கப்பட்டிருந்தா. ஆனால் அவளுக்குள்ள இருந்த எல்லா அசுத்த ஆவிகளை துரத்தி அவளுக்கு ஒரு வாழ்வு கொடுத்ததுனால அவளுக்கு நன்றி உள்ள ஒரு உணர்வு வந்து அந்த சடங்காச்சாரங்களை செய்வதற்காக 3 பெண்மணிகள் தேடி போனாங்க, கல்லறைக்கு தேடி போனாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அங்கே போகும்பொழுது அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ பேசிக்கிட்டே போகும் பொழுது அங்கே கல் யார் நமக்கு புரட்டுவாங்க, யார் எடுத்து போடுவாங்க, நமக்கு உதவி செய்ய இல்லையே, நம்ம பெண்மணிகளாக இருக்கமே. நிறைய பேர் அவங்க நிறைய பேசியிருப்பாங்க. கொஞ்சம் தான் அதில் எழுதியிருக்காங்க. அவர் கூட 12 பேர் இருந்தாங்க, அவர் கூட சாப்பிட்டாங்க, அவர் கூடயே இருந்தாங்க. நிறைய பேர் உலகத்தில் அவர் மூலமாக வாழ்ந்தாங்க, அற்புதங்களை பெற்றாங்க, அதிசயங்களை பெற்றாங்க. மரித்தவங்களை உயிரோடு எழுப்பினார், கூனியை எழுப்பினார், காய்ச்சலாக இருந்தவங்களே எழுப்பினார், மரித்த வாலிபனை எழுப்பினார். போன இடத்துலலாம் ஆண்டவர் என்ன செய்ய நல்ல நல்ல உபதேசங்களை கற்றுக் கொடுத்தாரு. சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது 5000 7000 என்று அநேகருக்கு நல்ல போஷாக்குகளை கொடுத்தாரு, அப்பம் கொடுத்தாரு, மீன் கொடுத்தாரு, கல்யாண வீட்டில் அற்புதம் செஞ்சார். இப்படி நிறைய அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். ஆனால் இன்னைக்கு கள்ள புரட்ட ஒருட்டுமே இல்லை. நம்ம பெண்மணிகளாக 3 பேரும் போகிறோன்னு 3 பேர் பேசிட்டு போயிருப்பாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளை, அவங்க எப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னா, சூரியன் உதயமாறுவது கல்லறையிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்க கல்லை நமக்காக யார் புரட்டு தள்ளுவா அப்படின்னு சொல்லி. அப்போ இவர்கிட்ட இவ்வளவோ நன்மைகளை பெற்றாங்க. கல்லை புரட்டி போட ஆள் இல்லைன்னு சொல்லி இந்த பெண்மணிகள் தேடி போனாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் அதனால தான் என்ன சார், முதல் தரிசனம், உயிர் தெழுந்த முதல் தரிசனம் மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனம் ஆகிறார். பார்த்தீங்களா? அப்போ நன்றி உணர்வு, முதல் தரிசனத்தை அவங்க பெற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவர் மேல் வைத்த அன்பு, அவர் செய்த நன்மையை மறவாதபடி நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்ற வசனத்தின்படி நன்றி உணர்வோடு அவரை சந்திக்க வேண்டும் என்று அவங்க வந்து உயிருள்ளவராய் பார்ப்போம் என்று நம்பவில்லை. அந்த இடத்துல போய் அவர் இல்லை, அவர் மரித்துட்டாரு. அவருக்கான இந்த வாசனையான இந்த பொருட்களை வைத்து நம்ம என்ன செய்யலாம், அவர் போய் சடங்காச்சாரங்களை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 3 பேரும் போனாங்க. ஆனால் அவர் உயிரோடு இருப்பார்னு அவங்க நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஆனால் கூடையே இருந்து உபதேசத்தை கேட்டு நான் உயிர் தெழுதல் ஜீவனமாக இருக்கிறேன் என்று கேட்டவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ஓடி போய் ஒழிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த அம்மா இந்த நன்றியை பார்த்தீங்களா? அப்போ நன்றி அறிதல் உள்ளவங்களா போனதுனால முதல் தரிசனம் அவருக்கு கிடைச்சது. அதிகாலையில் போனோடனே முதல் தரிசனமே பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தரிசனம் வேணுமா? இந்த உலகத்தில் எதையோ பார்க்கணும், என்னென்னமோ செய்யணும், சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், வீடு கட்டணும், பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும், வேலைக்கு அனுப்பணும், கணவன் அனுப்பணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதில் தான் அலுவல் ஓடுதே ஒழிய அந்த தரிசனத்தை இழந்து விடுகிறோம். அல்லேலூயா! உங்களுக்கு தரிசனம் வேணுமா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நன்மை செய்திருக்கிறார். நம்ம எங்கெல்லாம் நின்றுருந்தோம், அங்கெல்லாம் வந்து கையை பிடிச்சி கூட்டு வந்ததை நீங்கள் மறந்துடாதீங்க. நினைச்சு பாருங்க, உட்கார்ந்து எழுதி பாருங்க, அவர் செய்த நன்மைகள் எவ்வளவு என்று சொல்லி. உலகம் நிராகரித்து தள்ளும் பொழுது அவர் நம்மை சேர்த்துக்கொள்ள நண்பனாய் வந்தார். மனிதர்கள் பெற்றோர்களால், கணவனால், மனைவியால், பிள்ளைகளால், உறவுகளால் துரத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கும் பொழுது நம்மளுடைய உடைமைகளை, ஐஸ்வர்யத்தை பிசாசு திருடி ஒன்றுமில்லாமாக்கி நம்ம நிர்கதியாக ரோட்டில் நிற்கும் பொழுது எத்தனை பேரை தேடி வந்து அவர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்தி ஆசீர்வதித்த தேவனை மறந்துவிட்டு நம்ம நிற்கிறோமா? நினைச்சு பாருங்க. இந்த அம்மா வந்து எத்தனையோ பேர் நன்மையை பெற்றாங்க, யாரும் தேடி போகல. ஆனால் அந்த மகதலேனா மரியாள் என்ன செய்தாங்க, தேடி போனாங்க. கல்லறையின் இடத்துக்கு போய் ஆண்டவரை முதல் தரிசித்து முதல் தரிசனத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க போய் தான் சீஷர்களுக்கே சொல்றாங்க, மற்ற எல்லா இடத்துக்கும் அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆகுது. பார்த்தீங்களா? நீங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்களா?
தேவனை நோக்கி பாருங்க, அவருடைய தரிசனத்தை காணுங்க. அவர் சொல்லுவார், நீ போய் இன்னன்னாருக்கு போய் இப்படி சொல்லு என்று சொல்லி அவரிடத்தில் இந்த வார்த்தையை வாங்கணுமா, தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணுமா, முகமுகமாய் தரிசிக்கணுமா, நீங்கள் அதிகாலையில் தேவ சமூகத்தை நாடுங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் மேல் அன்புள்ளவர்களாய் மாறுங்க, அவர் மேல் பிரியமுள்ளவர்களாய் மாறுங்க. அவர் மேல் அன்பும் பிரியமும் வைக்க 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 நமக்கு இந்த உலகத்தில் எதை குறித்தும் பயம் இருக்காது. ஆண்டவரை குறித்த தாகமும் ஆண்டவரை குறித்த நோக்கமும் எண்ணங்களும் தரிசனங்களும் மேலோங்கி வளரும் பொழுது கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மளோடு பேச வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மளை உயர்த்த அவர் வல்லமை உள்ள ராஜாதி ராஜனாய் இருக்கிறார். நான் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, அந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தகப்பனே, உம்மை தரிசிக்க வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நன்மையை பெற்றுக்கொண்டவங்க எந்த இடத்துல தவறி போய் நின்னாங்கன்னா அவங்களை நீங்க எழுப்புங்க. இயேசுவின் நாமத்தினால எழுப்பி விடுங்க ராஜா. உம்மை தரிசிக்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்க வேண்டிக் கொள்வது எல்லாமே ஆசீர்வாதமாய் அவங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரட்டும், பெருகட்டும், உம்முடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளட்டும். முதல் தரிசனத்தை மகதலேனா மரியா பெற்றுக்கொண்டது போல தைரியமாக எழும்பி உம்முடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தரையும் மாற்றும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.